ஸோ வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் டு தமிழ் கேமிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும், ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்ட் 5 பார்த்தோம். நான் போயிட்டு துணியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓஜிலாக் மிஷினே பண்ணியிருந்தா கதை புரியாது. அங்கே க்ரஷ் மிஷின் வந்துட்டு அதுமாரி வரக்கூடாது. சரி வாங்க பிஎஸ் மிஷினை பண்ணுவோம். காசு ஏற்றிட்டேன். 6000 ரூபாயிலேருந்து இப்போ 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம். சரி போய் ரன்னிங் டாக் இந்த மிஷின் செம்ம கஷ்டங்க. இப்போ என்ன பண்ணுவான், அந்த தடி தாண்ட வரான் என் பிக் ஸ்மோக்கு. என்ன சொல்லுவான், போயிட்டு ஒருத்தவனை வாகுஸ் கையில் வம்பி இழுத்துட்டு அவனை பிடிக்க சொல்லுவான். இவர் மூச்சு வாங்குவார் இந்த மிஷினில். வேணால் பாருங்கள், வெரி 10 பெனிக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதை கடைசியில் காட்டுவாங்க. இப்போ பாருங்க 10 பெனி அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வராங்க, யானே தெரிய மாட்டேங்குது. சரி போயிட்டு காரில் உட்காந்து ரன்னிங் டாக் அப்படின்ற அந்த மிஷினை பட்டுன்னு முடிப்போம். செம்ம ஈஸிங்க அந்த மிஷினை. கன் எடுத்துக்குங்க. நான் ஸ்பான் லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் சான் அண்ட்ரீஸு, அதை வச்சேந்து முடிக்கலாம். ஐயோ அப்படியே இப்போ லைனுக்கு வருவோம். அப்படியே நம்ம போயிட்டு அவனை சாவடித்து தான் மிஷினு. அடுத்தது ஜிடிஏ ஒய் சிட்டி எடுக்கலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஜாலியாக கேமிங் பண்ணுறதுக்கு, ஐயோ இடிக்காதீங்களா, கேமிங் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி அப்படியே பாலா ஸ்ட்ரெடிச்சின்னு நினைக்கிறேன். வாகுஸ்ங்க, சாரிங்க. இது எனக்கு லாஸ்ட்டில் தான் எல்லாம் காட்டுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. அது காட்டுது பாருங்க ரெட் மார்க்கரு. போயிட்டு அங்கே நிற்போம். அங்கே தான். ஐயோ காரு பிக் ஸ்மோக் காரு சரியில்லை பாருங்களேன். வாகுஸ் ஸ்ட்ரெடிட்டியில் பாலாஸ் இருக்கிறானுங்க. என்ன சொல்கிறத, இப்போ தான் நடக்கும் அந்த சம்பவம். இப்போ நடக்கும் பாருங்க. அப்படியே காரை ஓட்டிங்கிறானா. இப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். வாகுசம் வம்பு இருப்பானுங்க. ஏண்டா நீங்கள் இருக்கிறதுலே ஒரு இதுவே, இதில் மற்றவங்க கையில் போயிட்டு ஒழுங்காக எடுக்கிறதுனா என்ன கதுரா இது. ஏண்டா ஸ்மோக் ஏதோ சொல்கிறானா, நீ அதுக்கு மேலே இருப்பியாடா சிஜே. கம்முனே இருக்க மாட்டான்டா இவன், கம்முனே இருக்க மாட்டாங்க பாருங்களேன். எப்படி காட்டுற மாதிரி ஸ்மோக்கு செம்ம சிரிப்பு பாருங்களேன். பாருங்களேன் எப்படி வெறி ஏறி போச்சு சிஜேக்கு. வாகுசும் இதோ பாருங்க வெறி ஏறி போச்சு. ஸ்மோக், ஐயோ ஸ்மோக் அடிக்காதரா. டேய் ஐயோ இப்போ அஷ்டாங்க. டேய் ஓடுறான். ஐயோ ஏங்க இவனை பிடிக்க ஓடிங்கிறான். இவனை தான் இப்போ சேஸ் பண்ண சொல்லுவான். ஸ்மோக் வாயை குத்து நீங்கள் கம்மு வச்சிடலாமா. நான் அவன் என்னடா பண்ணுவான். இருங்க இப்படி போகிறது வேஸ்ட்டு. நம்ம கையில் இருக்க கண் எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சைக்கிள் எடுத்து அப்படியே இப்படி எடுத்து அப்படியே பார்த்தீங்களா பாலாஸ் இந்த மிஷின் காலாஸா சப்பா எப்படி போடுறானுங்க பாருங்க. அப்படியே ரன்னிங்லேயே போடுவோம். ரன்னிங்லேயே வை. ஐயோ படவே மாட்டேங்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஈஸியான மிஷினுங்க, சத்தியமாக செம ஈஸி. இந்த மிஷின் முடிக்கிறதுக்காக இது வரைக்கும் வந்தனே தெரில. சரி 3 நிமிஷம் முடிச்சுப்போம். பார்ட் 6 உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நம்புகிறேன். அது வரையும் உங்களுக்கு நான் இனிமேட்டு கட்சினை கட் பண்ண போகிறதில்ல. கட்சினை கட் பண்ணுறதுனால எல்லாம் பார்க்க மாட்டீங்க, அதான் எனக்கு தோணுது. சரி இது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது, ஐயோ அடிக்காதரா, நான் உங்கள் கேமர், தமிழ் கேமர். வரட்டா அம்மாவே டூர்.